இந்த ரோடு என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உப்பளம் இருக்குதுல்ல, நீ பார்த்தா இந்த ரோடு நேராக போயிட்டு முதலியார்பேட்டையில் போய் ஏறும். எங்கே ஏறும்னாக்கா, இப்போ பாஸ்கரன் எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கிட்ட போய் அந்த குவார்டர்ஸுக்கிட்ட ஏறும், அம்பேத்கர் நகர். அப்போ இது வரைக்கும் இந்த லைட்டு எரியும். இது என்னன்னாக்கா, இங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அமிர்தா ஸ்கூலு. இப்போ இந்த ரோடு அப்படியே திருப்பி பார்த்தாக்கா இங்கே ஒரே இருளோன்னு இருக்கும், வண்டி வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். இங்கே இந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் முக்கியமான இடம் ஹார்பர். காலை டைம் தான், அதாவது 3:30 மணிக்கு இங்கே ஏலம் விடுவாங்க மீன். இந்த ரோடு இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் ஹார்பர். இந்த 1 கிலோமீட்டரில் 3/4 கிலோமீட்டர் அளவுக்கு இப்படி தான் இருக்கும், இருட்டாக இருக்கும். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும், இங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தை காட்டுறேன். என்னோடய லைட்டு வெளிச்சம் மட்டும்தான், அப்புறம் எதிர்க்க லைட்டு வெளிச்சம், மீதி ஃபுல்லாகவே இருளோன்னு தான் இருக்கும். என்ன பள்ளிக்கூடம் இருக்குதுன்னா, ஆச்சாரியா பள்ளிக்கூடம் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டரில் ரைட் சைடில் இருக்கும். மிகப்பெரிய பள்ளிக்கூடம், பாண்டிச்சேரியிலேயே அமலோரப்பம் மாரி அது ஒரு பள்ளிக்கூடம். என்னோட ஆட்டோவோட லைட்டு வெளிச்சம் மட்டும்தான் இங்கே இருக்கும். வேறு ஸ்ட்ரீட் லைட்டு எதுவுமே எரியாது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரீட் லைட்டு இருக்கும் ஆனால் எரியாது. இது இன்றைக்கி நேற்று கிடையாது, வருஷ கணக்கில் இப்படி தான் இருக்குது. அதனால என்ன ஆகுதுனாக்கா, இங்கே ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும், அதில் ஒரு அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகும். அந்த இடத்துல காலைல மீன் வாங்க வரவங்க தூக்க கலக்கத்தில் இருப்பாங்க. அந்த டர்னிங் திரும்பும்போது அது இருக்குது இல்லையா, இதுதான் அந்த டர்னிங். இப்போது இந்த டர்னிங் வரைக்குமே லைட்டு கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு லைட்டு வெளிச்சம் தெரியுதுல்ல, அதுதான் அந்த பள்ளிக்கூடம் சொன்னால அந்த பள்ளிக்கூடம். எதிர்க்க வர வண்டி வெளிச்சம் தான் தவிர ரோட்டில் வெளிச்சமே இருக்காது. பாண்டிச்சேரி முதலியார்பேட்டை ஹார்பர், தேங்காய்த்திட்டு ஹார்பர்னு சொல்லுவாங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா கூட ஸ்ட்ரீட் லைட் ஏரியல, கடை லைட்டு தான் எரியுது. இங்கே ஒரு கடை இருக்குது, இந்த கடையோட லைட்டு வெளிச்சம் தான், ஸ்ட்ரீட் லைட்டு கிடையாது. தெரியுதா? ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்குது ஆனால் எரியாது. ஒரு பள்ளிக்கூடம் சொன்னால இதுதான் அந்த பள்ளிக்கூடம். இவங்க கேட்டு வாசலில் எரியும். இதுக்கப்புறம் பார்த்தா ஹார்பர் கிட்ட இருக்கிற லைட்டு தான் எரியும், அதையும் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஹார்பர் கிட்ட வந்துட்டோம். கிட்ட வந்ததுனால அது இந்த லைட்டு இங்கேருந்து லைட்டு ஏறி ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து லைட்டு நேராக ஒரு போர்டு நீல கலரில் தெரியுதுல்ல, அதுதான் ஹார்பர். பாண்டிச்சேரி தேங்காய்த்திட்டு ஹார்பர் துறைமுகம். தெரியுதா? புதுவை மீன்பிடி துறைமுக வளாகம் தேங்காய்த்திட்டு புதுச்சேரி. ஓகேவா? இப்போ இங்கே கொஞ்சம் தூரம் அந்த 3 லைட்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வெளிச்சமாக தான் இருக்கும். அந்த இடைப்பட்ட தூரம் அதை கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டருக்கு லைட்டு வெளிச்சமே கிடையாது, இருட்டாக தான் இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாமா? இதான் நுழைவாயில். எங்கள் ஊர் துறைமுகத்தை பாருங்கள். முக்கியமாக இதை காட்டுறது தான் வந்தேன். ஆக்சுவலி அப்புறம் இதுலேயும் ஒரு குறை இருக்கிறதுனால அதையும் சொல்லிடணுன்றதுக்காக அதையும் சொல்லிட்டேன். இதை பாண்டிச்சேரி மின்துறை இதை கையில் எடுத்து அங்கே இருக்கிற லைட்டுகள்லாம் பழுதடைஞ்சு போயிருக்குது, அதை சரி பண்ணுங்கள். ஏன்னாக்கா கரண்ட்டு அதேமாரி லைட்டுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி அந்த காலத்தில் விளக்கு வச்சுட்டு வந்துட்டோம், அந்த காலத்தில் அப்படிலாம் இருக்க முடியாதுல்ல. அந்த காலம்ன்றோம், அன்றைக்கி டெக்னாலஜி இல்லை, இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். காலையிலேயே ஒரு திருவிழா மாரி இருக்கிற இடம்னு பார்த்தா அது இதுதான். காலைல 2:30 மணிலேருந்து ஒரே கூட்டமாக இருக்கும். எல்லாம் மீன் வாங்கி, மீன் ஏலத்துலேருந்து ஏலம் எடுத்து, கஷ்டப்பட்டு ஏலம் எடுத்து பேரம் பேசி ஏலம் வாங்கி அந்த மீனெல்லாம் எடுத்து இங்கே வச்சு பிரிப்பாங்க. பிரித்து அதுக்கப்புறம் அதுக்கு ஐஸை வச்சு
என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு இங்கேருந்து சிரமப்பட்டு எடுத்துகிட்டு போய் அது மக்கள் இடத்துல சேர்த்து அவங்க போட்ட காசையும் எடுத்து மேற்கொண்டு அவங்களுக்கு லாபமும் எடுத்து விடிய விடிய பாடுபட்டு அவங்க சம்பாதிக்கும் பார்த்தா பெரிய லாபம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட லாபம் தான். நம்ம மக்கள் மீனை கையில் எடுத்துகிட்டு பேரம் பேசினுப்பாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம தூங்குகிற நேரத்தில் தான் அவங்க முழிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம முழிச்சிட்ட நேரத்துலேயும் முழிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. மதியம் 2 மணி 3 மணி அளவுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, தூங்குவாங்க. வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. அப்புறம் தூங்குறாங்களான்னு எனக்கு கூட தெரில. நினைக்கிற அந்த மஞ்சளாக இருக்கிறது ஃபுல்லாமே லான்ச் போட். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே எல்லா போட்டும் வந்துருக்குது போல. அது கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த கடைசி வரைக்கும் இருக்கும் போட்டு. பாண்டிச்சேரி தேங்காய் துறைமுகம். அப்படியே இருக்குது. திருவிழா மாரி இருக்குதா? எல்லாம் வந்து பார்க்குறதே பெரிய அபூர்வம். நிறையா பேரால் முடியாது. எல்லாம் இந்த டைமுக்கு தூங்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக நான் முழிச்சு இந்த வீடியோ போடுறேன். இன்ஷால்லாம் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் பெருசு தான், இருந்தாலும் போர் அடிக்காமல் போகும். இந்த கொஞ்சம் தூரம் அந்த இருட்டு மட்டும் போர் அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும். ஏன்னா அவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருப்பாங்க இந்த இடத்துல. வியாபாரிகள் வாங்க வந்தவங்க எல்லாரும் சேர்த்து. அப்படியே கொஞ்சம் மீனையும் பார்த்து கும்பலாக இருப்பாங்க. காட்ட முடியாது, காட்டுற வரையும் பார்த்து. காலையிலே கலகலன்னு இதை பேசுறதெல்லாம். அதேமாரி நம்ம இங்கே வெளியில் பேரம் பேசுகிறோங்க. இந்த ஆழ்கடலில் போய் மீனை பிடிச்சிட்டு வந்து அதை விடிய காத்தால் உக்காந்து எடுத்து வச்சு ஏலம் விட்டு அந்த காசை எடுத்து அவங்க திரும்பி சம்பாதிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுவாங்க. மீனை ஒரு வாழ்க்கை தான். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளோ கடலில் கொஞ்சம் தூரம் போனாலே வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். பழகணும் அதுவே. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இதுக்குள்ளே அவங்க நிற்கிறதுக்கு நடுவில் மீனெல்லாம் இருக்குது. அதை பார்க்க தான் முடியாது, காட்ட தான் முடியாதுன்ற மாரி.